ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆர்ஷ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 7 விதுரரின் தொடர்ந்த விசாரணைகள் பதம் 1 மற்றும் 2. பதம் 1. ஸ்ரீ சுக உவாச்ச ஏவம் ப்ருவாணம் மைத்ரேயம் த்வைவாயன சுதோ புதः பிரீணயன் இவ பாரத்யா விதுர பிரத்யபாக்ஷத. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், அரசே, மாமுனிவரான மைத்ரேயர் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது துவைபாயனரின் கற்றறிந்த புதல்வரான விதுரர் இக்கேள்வியை கேட்பதன் மூலமாக இனிமையான முறையில் ஒரு விண்ணப்பத்தை வெளியிட்டார். பதம் 2. விதுர உவாச்ச பிரம்மன் கதம் பகவதச்சின் மாத்ரஸ் யாவிகாரின லீலையா சாபி யுஜ்யேரன் நிர்குணஸ்ய குணாக்கிரியாக. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ விதுரர் கூறினார், சிறந்த பிராமணரே, பரமபுருஷர் பரம ஆன்மீக முழுமையாகவும் மாற்றற்றவராகவும் இருப்பதால் ஜட இயற்கை குணங்களுடன் அவற்றின் செயல்களுடனும் அவர் எப்படி தொடர்பு கொண்டிருக்கிறார்? இது அவருடைய லீலை என்றால் மாற்றமற்றவரான அவரது செயல்கள் எப்படி இயற்கை குணங்களின் கலப்படமில்லாமல் வெளிப்படுகின்றன? பொருளுரை. முந்தைய அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டது போல் பரமாத்மாவான பரமபுருஷருக்கும் ஜீவராசிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்னவெனில், பகவான் பிரபஞ்சத் தோற்றத்தை அவரது பல்வேறு சக்திகளின் மூலமாக தோற்றுவிக்கிறார். ஆனால் இத்தோற்றம் ஜீவராசிகளை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. எனவே பகவான் சக்திகளின் எஜமானராகவும் ஜீவராசிகளோ அச்சக்திகளுக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் உள்ளனர். உன்னத செயல்களை பற்றி அநேக கேள்விகளை கேட்ட விதுரர், பகவான் மண்ணுலகில் அவதரிக்கும் பொழுது ஒரு சாதாரண ஜீவராசியைப் போல் அவரும் மாயையின் ஆதிக்கத்திற்கு உட்படுகிறாரா என்ற சந்தேகத்தை தெளிவுபடுத்தி கொள்ள விரும்பினார். குறைமதியாளர்களான தத்துவவாதிகள் பகவானுடைய நிலையும் ஜீவராசிகளின் நிலையும் சமநிலையில் உள்ளவை என்று எண்ணுகின்றனர். இத்தகைய வாதங்கள் தவறானவை என்று மைத்ரேயர் நிரூபிப்பதை விதுரர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். பகவான் முற்றிலும் ஆன்மீகமானவர், சின் மாத்திர என்று இப்பதத்தில் விவரிக்கப்படுகிறார். பரமபுருஷர் பல அற்புதமான பொருட்களை படைப்பதற்குரிய எல்லையற்ற சக்திகளை பெற்றுள்ளார். இத்தகைய அற்புத பொருட்களில் நிலையற்ற தோற்றமும் நிலையான தோற்றமும் அடங்கும். இந்த ஜட உலகம் அவரது பகிரங்க சக்தியின் ஒரு சிருஷ்டி என்பதால் இது நிலையற்றது போல காணப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட இடைவேளையில் இது தோற்றுவிக்கப்பட்டு சில காலத்திற்கு பராமரிக்கப்பட்டு பிறகு மீண்டும் அழிக்கப்பட்டு அவரது சுயசக்தியில் ஒடுக்கப்படுகிறது. இதை பகவத்கீதையில் பூத்வா பூத்வா பிரளீயத்தே என்று விவரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவரது அந்தரங்க சக்தியின் படைப்பான ஆன்மீக உலகம் ஜட உலகை போல் தற்காலிகமான தோற்றம் அல்ல. அது நித்தியமானதும் உன்னதமான அறிவு, செல்வம், சக்தி, பலம், அழகு மற்றும் பெருமைகள் ஆகியவற்றை முழுமையாக கொண்டதும் ஆகும். பகவானால் தோற்றுவிக்கப்படும் இத்தகைய சக்திகள் நித்தியமானவை என்பதால் அவை ஜட இயற்கை குணங்களின் களங்கங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டவை, நிர்குண என்றழைக்கப்படுகின்றன. ஆன்மீக உலகம் பௌதிக நற்குணத்தை விட உயர்ந்தது என்பதால் அது மாற்றமற்றது ஆகும். இத்தகைய நித்தியமான மாற்றமற்ற குணங்களை கொண்டுள்ள பரமபுருஷர் பௌதிக ஆதிக்கத்தை போன்ற எதனாலும் கட்டுப்படுத்தப்படுவதில்லை. எனவே ஜீவராசிகளின் விஷயத்தில் காணப்படுவது போல் அவரது செயல்களும் உருவமும் மாயையின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டுள்ளன என்று எவ்வாறு கருதப்பட முடியும்? ஒரு மந்திரவாதி அல்லது ஜால வித்தைக்காரன் பல அற்புதங்களை செய்து காட்டுகிறான். தனது மந்திர வித்தைகளால் அவன் ஒரு பசுவாக மாறுகிறான். இருப்பினும் அவன் அந்த பசு அல்ல. ஆனால் அதே சமயம் அந்த மந்திரவாதியால் காட்டப்பட்ட பசு அவனிலிருந்து வேறுபட்டதும் அல்ல. அதை போலவே பகவானின் நடுத்தர சக்தியானது அவரிலிருந்து தோன்றும் ஒரு சக்தியாக இருப்பதால் அது அவரிலிருந்து வேறுபட்டது அல்ல. ஆனால் அதே சமயம் அச்சக்தியின் தோற்றமானது பரமபுருஷரும் அல்ல. பகவானின் உன்னத அறிவும் ஆற்றலும் எப்பொழுதும் ஒரே மாதிரியாகவே உள்ளன. ஜட உலகில் வெளிப்படுத்தப்படும் பொழுது கூட அவை மாறாமலேயே இருக்கின்றன. பகவத்கீதை குறிப்பிடுவது போல் பகவான் தமது சொந்த அந்தரங்க சக்தியின் மூலமாக பூமியில் அவதரிக்கிறார். எனவே அவர் பௌதிகத்தினால் களங்கமடையவோ மாற்றப்படவோ அல்லது ஜட இயற்கை குணங்களினால் பாதிப்படைவதோ இல்லை. பகவான் தமது சொந்த அந்தரங்க சக்தியின் மூலமாக
சகுண பிரம்மமாக இருக்கிறார். ஆனால் அதே சமயம் பௌதிக சக்தியுடன் அவர் தொடர்பு கொள்வதில்லை என்பதால் அவர் நிர்குண பிரம்மமாகவும் இருக்கிறார். சிறைக்கூடத்தின் கட்டுப்பாடுகள் அரசரின் சட்டத்தினால் தண்டிக்கப்பட்ட கைதிகளுக்கு பொருந்துவனவாக உள்ளன. ஆனால் நல்லெண்ணத்துடன் சிறைக்கூடத்தை காணச் செல்லும் அரசர் அத்தகைய கட்டுப்பாடுகளுக்கு உட்படுவதில்லை. பகவானின் 6 ஐஸ்வர்யங்கள் அவரிலிருந்து வேறுபட்டவை அல்ல என்று விஷ்ணு புராணம் குறிப்பிடுகிறது. உன்னதமான அறிவு, பலம், செல்வம், அழகு, புகழ் மற்றும் துறவு ஆகிய ஐஸ்வர்யங்கள் பரமபுருஷருடன் எல்லா விதத்திலும் ஒத்திருக்கின்றன. இத்தகைய ஐஸ்வர்யங்களை ஜட உலகில் பகவான் வெளிப்படுத்தும் பொழுது அவை ஜட இயற்கை குணங்களுடன் எவ்வித தொடர்பும் கொண்டிருப்பதில்லை. பகவானின் செயல்கள் ஜட உலகில் வெளிப்படுத்தப்படும் பொழுது கூட எப்பொழுதும் உன்னதமானவையாகவே இருக்கின்றன என்பதற்கு சின் மாத்திரத்துவ எனும் சொல்லே சிறந்த உத்தரவாதமாகும். அவரது செயல்கள் அவருக்கு நிகரானவை. இல்லையெனில் சுகதேவ கோஸ்வாமியை போன்ற முக்தி பெற்ற ஆத்மாக்கள் அவற்றினால் கவரப்பட்டிருக்க மாட்டார்கள். சில சமயங்களில் அறிவற்ற மனிதர்களால் தப்பர்த்தம் கற்பிக்கப்படுவது போல் பகவானின் செயல்கள் எப்படி ஜட இயற்கை குணங்களில் இருக்க முடியும் என்று விதுரர் கேட்டார். பந்தப்பட்ட ஆத்மாக்களின் செயல்கள் ஜட இயற்கை குணங்களின் மூலமாக வெளிப்படுவதால் அவை இழிவான தோற்றத்தை கொண்டுள்ளன. ஆனால் பகவானும் அவரது உடலும் ஒன்றுதான் என்பதால் அவரால் நிகழ்த்தப்படும் செயல்களும் கூட அவரிலிருந்து வேறுபட்டவை அல்ல. பகவானின் செயல்கள் பௌதிகமானவை என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக தவறு செய்தவர்கள் என்பது முடிவு. ஹரே கிருஷ்ணா.